மலைகளால் சூழப்பட்ட தேன்மலை என்ற ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது. அங்கு சுமார் 80 குடும்பங்கள் மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. அந்த கிராமத்தில் எந்தவொரு அத்தியாவசிய வசதிகளும் கிடையாது. அவர்களுக்கு என்ன பொருள் தேவைப்பட்டாலும் மலை அடிவாரத்தில் இருக்கும் நகரத்திற்கு சென்றுதான் வாங்கி வரவேண்டும். கிராமத்தை சுற்றியுள்ள காடுகளில் விளையக்கூடிய நெல், காய்கறிகள், பழங்கள் அனைத்தையும் அறுவடை செய்து தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதமுள்ளவற்றை மலை அடிவாரத்திற்கு சென்று வெற்றுவிட்டு தங்களுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கி வருவார்கள். கிராமத்தில் பள்ளி, மருத்துவம், கடைவீதி என்று எதுவுமே கிடையாது என்றாலும் மக்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருந்து கொண்டு தங்களுக்கு தேவையானவற்றை மகிழ்ச்சியாக செய்து கொள்வார்கள். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவினால் அந்த கிராமம் முற்றிலுமாக அழிந்து போனது. அதில் பல உயிர்கள் பலியாகின. இனி இந்த இடத்தில் இருந்தால் நம் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்று பயந்து எஞ்சிய மக்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறி நகரத்திற்கு சென்றுவிட்டனர். ஆனால் அதில் ஒரு முதியவர் மட்டும் அந்த மலைப்பகுதியை விட்டு போக மனமில்லாமல் அங்கேயே தங்கிவிட்டார். அவருக்கு வயது 55 இருக்கும். அவரை சிலர் பெரியவர் என்றும் சிலர் முதியவர் என்றும் அழைப்பார்கள். அவர் காட்டில் ஒரு அழகான அருவியின் பக்கத்தில் மூங்கில் மற்றும் தழைகளே கொண்டு அவராகவே ஒரு சிறிய குடிசையே அமைத்து வாழத் தொடங்கினார். அவர் குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் விறகுகளை வெட்டி வருவார். காட்டில் விளையும் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு தனிமையில் உயிர் வாழ்ந்து வந்தார். அந்தச் சமயம் காட்டில் இருக்கக்கூடிய அரிய இயற்கை நிகழ்வுகளையும் வன விலங்குகளையும் படம் பிடிப்பதற்காக 4 நபர்கள் கொண்ட ஒரு புகைப்பட குழுவினர் அங்கே வந்திருந்தனர். அதில் 2 பெண்களும் 2 ஆண்களும் இருந்தனர். காட்டில் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு காற்று எருமை அவர்களை தாக்க வந்தது. பயந்து போன அந்த 4 பேரும் தங்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு திசையில் சிதறி ஓடினார்கள். அதில் ஒரு பெண் மட்டும் காட்டில் இருந்த ஒரு பாதுகாப்பான குகைக்குள் நுழைந்து ஒழிந்து கொண்டாள். பயத்தில் பல மணி நேரம் அவளுக்கு அங்கேயே கழிக்க வேண்டியதாயிற்று. சற்று நேரத்தில் பலத்த மழையும் பெய்ய தொடங்கியது. பொழுது சாய்ந்தி இருள் காட்டே முழுமையாக சூழ்ந்து கொண்டது. இதற்கிடையில் சிதறி ஓடிய மற்ற 3 பேரும் ஒரு வழியாக ஒன்று சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் தங்கள் குழுவில் இருந்த அந்த பெண்ணை காணவில்லை என்பதை உணர்ந்தனர். வர்ஷினியை காணவில்லை. வாருங்கள் போய் தேடலாம் என்று ஒரு பெண் கூப்பிட மற்றவர்களோ பொழுது சாய்ந்துவிட்டது, காட்டில் எங்கே என்று போய் தேடுவது, எருமைக்கு பயந்து உயிரே காப்பாற்றிக் கொண்டு ஓடி வந்ததே பெரிய விஷயம். திரும்பவும் அவளைத் தேடிப்போய் வனவிலங்குகளிடம் மாட்டிக்கொள்வதற்கா? நாங்கள் வருவோம். இருட்டிவிட்டது, இனிமேல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. மழையும் பெய்கிறது. நாம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துவிடலாம் என்றனர். அதற்கு மற்றொருவன், காவல் நிலையத்திற்கு சென்றால் முதலில் நம் மீதுதான் நடவடிக்கை எடுப்பார்கள். ஏனென்றால் காட்டுக்குள் வருவதற்கு நாம் முறையான அனுமதி வாங்கவில்லை. அனுமதி வாங்காமல் வந்ததால் எப்படி புகார் அளிப்பது? வேறு வழியில்லை. எப்படியாவது அடிவாரத்திற்கு சென்றுவிடுவோம் என்று முடிவு செய்து அங்கிருந்து கிளம்பினர். காணாமல் போன அந்த வர்ஷனிக்கு 26 வயது ஆகிறது. அவளுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இன்னும் குழந்தை இல்லை. அவளது கணவன் வெளியூரில் வேலை பார்த்து வருகிறான். அவனது உடல்நிலையில் சில குறைபாடுகள் இருந்ததால் அவர்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் முறையான மருத்துவ சிகிச்சையின் மூலம் அதை தீர்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் அவள் முயற்சி செய்து கொண்டிருந்தாள். வர்ஷினிக்கும் வயது
கூடிக்கொண்டே சென்றதால் மற்றவர்களைப் போல தனக்கும் ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை அவளுக்குள் தீவிரமாக இருந்தது. வீட்டில் இருக்கும் தனிமையை போக்கி கொள்வதற்காகத்தான் அவள் இந்த ஒளிப்பட கலைஞர் போட்டோகிராபர் வேலையை பார்த்து வந்தாள். அன்று இரவோ இதமான மழை பெய்து கொண்டிருந்தது. காட்டின் பயமுறுத்தக்கூடிய இருத்தும் விதவிதமான அச்சத்தை தரும் சத்தங்களும் வர்ஷினியை நிலைகுலையச் செய்தன. பயத்தின் உச்சக்கட்டத்தால் அவள் அந்த குகையிலேயே மயங்கி விழுந்து கிடந்தாள். அதே நேரத்தில் தன் குடிசையில் அந்த முதியவர் ஆதாரத்தை தயாரித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். வெளிச்சத்திற்காக ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்திருந்தார். அதில் இருந்து வந்த வெளிச்சத்தில் அந்த மூங்கில் குடிசை பிரகாசமாக இருந்தது. அடட்டா, நாளைக்கு சுடுதண்ணி வைப்பதற்கு விறகு இல்லையே என்று நினைத்த முதியவர் மழையையும் பொருட்படுத்தாமல் காட்டில் காய்ந்த விறகுகளை சேகரிக்க கிளம்பினார். அவர் காட்டில் ஒரு குகையின் வாசலுக்கு அருகில் விறகுகளை வெட்டி சேகரித்துக் கொண்டிருந்தபோது தற்செயலாக உள்ளே ஒரு பெண்ணின் கால்களை பார்த்தார். அதே கண்டதும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்பட்டது. சற்று தயக்கத்துடன் குகைக்குள் சென்று பார்த்தார். அங்கே ஒரு பெண் மயங்கி கிடப்பதைப் பார்த்து சிலை போல உறைந்து நின்றார். பின்னர் அவளது அருகில் சென்று பார்த்தபோது அவள் திருமணமான பெண் என்பதே அவளது தாலி மற்றும் மெட்டியை கொண்டு புரிந்து கொண்டார். காட்டைச் சுற்றி பார்க்க வந்த இடத்தில் எதையோ பார்த்து பயந்து குகைக்குள் ஒழிந்து மயக்கமடைந்து விட்டாள் போல் இருக்கிறது என்று முதியவர் புரிந்து கொண்டார். ஆனால் பல மாதங்களாக எந்தவொரு மனித நடமாட்டமும் இல்லாமல் தனிமையில் வாழ்ந்ததால் அவளது அழகைக் கண்ட முதியவரின் மனம் சற்றில் சலனமடைந்தது. அவரிடமிருந்து வந்த ஒரு விசித்திரமான நறுமணம் அவரை ஈர்த்தது. இப்போதைக்கு இவளே தனியாக வெட்டு செல்லக்கூடாது, குடிசைக்கு அழைத்துச் சென்றுவிடலாம் என்று முடிவு செய்து அவளை தூக்கிக் கொண்டு தன் குடிசைக்கு வந்தார். உள்ளே அவளை ஒரு பாயில் படுக்க வைத்துவிட்டு அவளையே பார்த்துக் கொண்டிருந்தார். முதியவரின் எண்ணங்கள் அவரை வேறு உலகத்திற்கு அழைத்துச் சென்றன. அவளது நனைந்த உடைகளை மாற்றிவிடலாமா என்று யோசித்தார். பின்னர் வேண்டாம், உடையை மாற்றினால் அவளுக்கு உடுத்துவதற்கு வேறு ஆடை இல்லையே, காலையில் எழுந்ததும் நம்மை தவறாக புரிந்து கொள்வாள் என்று நினைத்து அவளது மேல் ஒரு போர்வையே போர்த்துவிட்டு அவரும் உறங்க முயன்றார். ஆனால் முதியவருக்கு தூக்கம் வரவில்லை. பல வருடங்களுக்கு முன்னால் தன் இளமே காலத்தில் இருந்த நினைவுகள் அவர் மனதில் ஓடின. தூங்கும் அவளது அழகை பார்த்து கொண்டே இருந்தவர், தூங்கும் அவளது அழகை பார்த்து கொண்டே இருந்தவர் இவளுக்கு திருமணமாகிவிட்டதே. மயக்கம் தெளிந்தவுடன் கிளம்பி விடுவாள். அதற்குள் இவள் நம்முடன் தங்குவதற்கு ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று யோசித்தபடியே கண்களை மூடினார். மறுநாள் அதிகாலை வர்ஷினி கண்விழித்து பார்த்தாள். அது ஏதோ ஒரு மூங்கில் வீடு போல் தெரிந்தது. நேற்று ஒரு குகையில் மயக்கமடைந்த ஜாபகம் மட்டுமே அவளுக்கு இருந்தது. இங்கே எப்படி வந்தோம் என்று நினைத்துக் கொண்டே எழுந்து வெளியே வந்தாள். அப்போதும் மிதமான மழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு ஓரமாக அமர்ந்து அந்த முதியவர் குளிப்பதற்காக சுடுதண்ணீர் வைத்துக் கொண்டிருந்தார். அவள் பயத்துடன் அருகில் சென்று, யாரையா நீங்கள் என்று கேட்க அவர் நேற்று இரவு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினார். மழையில் ஏமா நிற்கிறாய், உள்ளே வா என்று அழைத்துச் சென்று மலை பிரதேசத்தின் குளிர்ச்சிக்கு இதமாக அவர் தயாரித்து வைத்திருந்த சூடான மூலிகை சாறு சூப் ஒன்றை அவளுக்கு கொடுத்தார். முதலில் வாங்க மறுத்தவளிடம், பயப்படாதே அம்மா, உடம்பிற்கு இடமாக இருக்கும் குடி என்று மீண்டும் கூறா. வர்ஷினி அதை வாங்கி பருகினாள். இருந்தும் அவளிடம் ஒரு பக்க பயமும் தயக்கமும் இருந்து கொண்டே இருந்தது. பயப்படாதே அம்மா, நான் இந்த தேன்மலையில்தான் தனிமையில் வாழ்ந்து வருகிறேன். நேற்று இரவு
நேரத்தில் தனியாக குகைக்குள் மயங்கி கிடந்தாய், அதனால்தான் காப்பாற்றியன் வீட்டிற்கு தூக்கி வந்தேன் என்றார். வர்ஷினிக்கு அந்த அமைதியான காடும் சூழ்நிலையும் மிகவும் பிடித்துவிட்டது. அதுமட்டுமில்லாமல் வர்ஷினிக்கு அவளது இளமே காலத்திலிருந்தே வயதில் மூத்த முதிர்ந்த ஆண்களைக் கண்டால் ஒருவித ஈர்ப்பும் ஆசையும் ஏற்படுவது வழக்கம். தனிமையில் இருந்த இந்த முதியவரை பார்த்தவுடன் அவளுக்குள் மர்மமான ஆசைகள் துளிர்விடத் தொடங்கின. அவர் வேலை பார்க்கும் அழகே தயக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். ஒரு இளைஞனை திருமணம் செய்தும் அவனால் எனக்கு ஒரு புதிய உயிரே கொடுக்க முடியவில்லையே, வாழ்க்கையில் பெரும் ஏமாற்றத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது முதியவர் அவள் அருகில் வந்து, உன் பெயர் என்னம்மா என்று பேசத் தொடங்கினார். அவரது கம்பீரமான தோற்றமும் பேசும் வார்த்தைகளும் அவளைக் கவர அவள் அவருக்கு அடங்கி பதிலளித்தாள். உங்கள் பெயர் என்ன என்று அவள் கேட்க, என்னே யாரும் பெயர் வைத்தெல்லாம் கூப்பிட்டதில்லே அம்மா. ஒரு சிலர் பெரியவர் என்பார்கள், சிலர் முதியவர் என்பார்கள். உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி அழைத்துக்கொள் என்றார். அவரே முதியவரே என்று அழைக்க அவரது மனம் இயங்கியது. இருவரும் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளாமல் ரகசியமாக ஒருவர் நோட்டமிட்டுக் கொண்டனர். அவளே நெருங்க வேண்டும் என்று அவரது மனதிற்குள்ளும் ஆசைகள் துடித்தன. உனக்கு எத்தனை குழந்தைகள் அம்மா என்று முதியவர் கேட்க, எனக்கு குழந்தை இல்லை என்றாள். ஏன், இப்பொழுதுதான் திருமணம் ஆச்சா என்று அவர் கேட்க, இல்லை, திருமணமாகி 4 வருடங்கள் ஆகிவிட்டன என்றாள். முதியவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு, உனக்கு உடம்பில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறதா என்றார். எனக்கு எதுவும் இல்லை, என் கணவரின் உடலில்தான் பிரச்சனை இருக்கிறது. மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்றாள். நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய். உனக்கா கடவுள் இப்படி ஒரு தண்டனையே கொடுத்திருக்கிறான்? குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை உனக்கு இல்லையா என்று முதியவர் கேட்க, அவரது வார்த்தைகள் அவரது பலவீனத்தே தூண்டின. காட்டில் ஒரு தனிமையான வீடு, காலை பொழுதின் குளிர்ந்த காற்று, மிதமான மழைச்சாரல். முதியவர் பேச பேச அவளுக்கு ஏதோ ஒரு புதிய உலகத்திற்கு செல்வது போல தோன்றியது. அவளது மனதில் படபடப்பும் வெட்கமும் எழத் தொடங்கியது. அவரது பார்வை தன்னை ஆக்கிரமிப்பதைப் போல உணர்ந்தாள். சட்டன்றி எழுந்து குடிசேன் உள்ளே சென்றாள். உள்ளே இருந்து இருட்டும் அவளது மனப்படபடப்பும் அவளை என்னவோ செய்தன. இப்படி ஒரு தனிமையில் ஒரு முதிர்ந்த மனிதனுடன் இருக்கும் வாய்ப்போ எனக்கு கிடைத்திருக்கிறது. இவர் நம்மை ஏதேனும் செய்துவிட்டால் என்ன என்ற கேள்விகள் வந்தாலும் அவளது மனதின் ஒரு ஓரத்தில் அவருடன் இங்கேயே தங்கிவிட்டால் என்ன என்று தோன்றியது. அந்த சமயம் இருட்டாக இருந்த அந்த இடத்தில் அதன் விளக்கின் வெளிச்சத்தில் ஒரு நிழல் அவள் மீது விழுந்தது. அது அந்த முதியவர்தான் என்பதை உணர்ந்து அவள் திரும்பி பார்க்க அவர் தயாராக இருப்பதே அவரது கண்கள் புரிந்து கொண்டன. அவர் நெருங்கிவர அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. முகம் சிவந்து உதடுகளில் வார்த்தைகள் இன்றி தவித்தாள். முதியவர் மிக அருகில் வந்து அவரது இரு கைகளையும் பற்றிக்கொள்ள அவளது மூச்சு காற்று சூடாக மாறியது. இதய துடிப்பு அதிகரித்தது. அவளது சிவந்த முகத்தை பார்த்த முதியவர் தவித்துப் போனார். அவளையும் அறியாமல் அவளது உதடுகள் பிரிந்து, முதியவரே, எனக்கு ஒரு குழந்தை தேவை, அதை உங்களால் கொடுக்க முடியுமா என்று வார்த்தைகள் வெளிவந்தன. உனக்கு என்ன தேவை என்பதே எனக்கு தெரியும். அதை என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டே அவரது கைகள் அவளது கன்னங்களில் பதிந்தன. தன் பல நாள் கனவோ நனவாகப் போகிறது என்று அவளுக்கு மிகப்பெரிய ஆனந்தம் ஏற்பட்டது. முதல் முறையாக ஒரு முதிர்ந்த மனிதனின் கைகள் அவளை பற்றிக்கொள்ள அவளுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைத்தது. அவர்களின் நெருக்கம் மேலும்
அதிகரித்தது. அவரது விருப்பம் அவளை முழுமையாக சூழ்ந்து கொண்டது. அவரிடமிருந்து ஒரு புதிய பிணைப்பை அவள் பெற்றுக்கொண்டாள். அடட்டா, இவ்வளவு நேரம் இப்படியா என்று வியப்புடன் அவசரப்பட்ட அவளிடம், இது ஆரம்பம்தான், சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மீண்டும் தொடரலாம் என்றார் அவர். இன்னும் சில மாதங்களில் தான் நினைத்தது கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் வந்தது. இந்த அழகிய காடு, அமைதியான குடிசை, தூய்மையான காற்று, அருவி, தண்ணீர் என எந்தவொரு தொந்தரவும் இல்லாத இந்த வாழ்க்கை அவளுக்கு பிடித்துவிட்டது. அனைத்திற்கும் மேலாக எனக்கு பிடித்தது போல் அனைத்து சந்தோஷத்தையும் அள்ளித் தரும் என் முதியவர் இருக்கிறார். இது போதும், நான் இங்கேயே இருந்துவிடுகிறேன் என்று கூறினாள். நீ நினைப்பது சரிதான், நான் உன்னை நன்றாக பார்த்துக்கொள்வேன் என்று அவரும் கூறினார். வர்ஷினியும் அவருடனே காட்டில் வாழ்ந்துவிடலாம் என்று முடிவு செய்து அங்கேயே தங்கிவிட்டாள். அவர்கள் ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்ப தொடங்கினர். நண்பர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் தனிமையும் ஏமாற்றங்களும் மனிதரின் மனதை தவறான முடிவுகளுக்கு இழுத்துச் செல்லலாம். ஒரு கணநேர உணர்ச்சியால் எடுக்கப்படும் முடிவுகள் வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். உண்மையான அன்பு என்பது தற்காலிக ஆசையில் இல்லை, அது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலும் நம்பிக்கையிலும் பொறுப்பிலும் தான் இருக்கிறது. வர்ஷினியின் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் மனித மனம் எவ்வளவு பலவீனமாக மாறக்கூடும் என்பதையும், எந்த சூழ்நிலையிலும் சரியான பாதையை தேர்வு செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. நமது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பொறுமையையும் தார்மீக நம்பிக்கையையும் கைவிடக்கூடாது. ஒரு தவறான முடிவு சில நிமிட சந்தோஷத்தை தரலாம், ஆனால் சரியான முடிவுதான் வாழ்நாள் முழுமைக்குமான நிம்மதியே தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சம்பவங்கள் உங்களது வாழ்க்கையிலோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களின் வாழ்க்கையிலோ நடந்திருந்தால் அதை கீழே கமெண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.